தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு குற்றாலத்தினுடைய மெயினருவி, சிற்றருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. தற்போது அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? வெள்ளம் காரணமாக கரையோர மக்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? கண்டிப்பாக பாலா, தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக குற்றாலம் மற்றும் அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது குற்றாலம் அருகில் இருக்கக்கூடிய தென்காசி பகுதியில் இருக்கிறோம். தென்காசி நகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கீழ வாலிபன் பொத்தை மற்றும் மேல வாலிபன் பொத்தை ஆகிய பகுதிகளில் நாம் இருக்கிறோம். இங்கு ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வரக்கூடிய நிலையில் இங்கு போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது நேற்றைய தினம் தென்காசி பகுதியில் மட்டும் 16 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பெய்திருக்கிறது. இந்த மழை காரணமாக இப்பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக காணப்படுகிறது. பொதுமக்கள் தங்களது வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தங்களது முட்டி வரை தண்ணீர் இருக்கக்கூடிய சூழலில் அந்த தண்ணீருக்கு முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய இருக்கிறார்கள். நம்ம அவர்களும் பேசலாம். சொல்லுங்க, இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? தண்ணி இவ்வளவு தேங்கி இருக்கு. தண்ணி ரோடு போடுறது கிடையாது. தண்ணி தேங்கி ரொம்ப இருக்கு. எங்களுக்கு பக்கத்துல இருக்கவும் முடியல. தண்ணி போற வழி இருக்கு, ஆனா அடைச்சு வச்சிருக்காங்க. தண்ணியே போக மாட்டாங்க. ஆத்துல நல்லா கொண்டு போய் விடலாம். தண்ணி ஆத்துல கொண்டு நல்லா விடலாம். ஆனா தோண்டி விட்டா போதான் செய்யும். ஆனா ஒரு இது பண்ண மாட்டாங்க. இங்க உள்ள கவுன்சிலர் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நேரம் வரைக்கும் ஒரு நாள் வந்தது கிடையாது. மழையில அப்படி நிக்காம நாங்க ராத்திரிலாம் போகவே முடியல. பூச்சி போட்ட தண்ணி முட்ட அளவுக்கு இருக்கு. அதுக்கு மேல இன்னும் முழுக்க மழை பெஞ்சது அப்படின்னா இன்னைக்கு எங்களுக்கு வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாக்கி ஒரு ஆட்டோ பிடிச்சாக்கி யாரும் வரமாட்டுக்காவ. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இடத்துக்கு சுத்தி ரொம்ப ரன் அடிச்சு ரொம்ப சங்கடப்பட்டு தான் போனாங்க. எப்படி போவனே தெரியல. அவங்க வந்து இந்த இடத்துக்கு நாங்க இனிமே வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஆட்டோ கூட என்ன செய்யணும் தெரியல. இப்போ வீட்டுக்குள்ள பூச்சி போட்டெல்லாம் அப்படி வருது. இந்த செவுறு எல்லாம் எப்படி மேலே ஏறுது. புழுவு தவக்கா எல்லாமே இப்படி மேலே ஏறிட்டு வருது. நடக்க வழி இல்லை. இந்த தண்ணி கொஞ்சம் அப்புறப்படுத்தி விட்டா கூட நல்லா இருக்கும். இங்க அதிகாரிகள் வந்தாங்களா? அதிகாரிகள் தான் நகராட்சியில இருந்து முனிசிபல் ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க சார். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ் போக சொல்றாங்க. அங்க போனா ஒரு மாசத்துல உங்களுக்கு ரோடு வரும், தண்ணி வரும், லைட் வரும் சொல்றாங்க. எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க. ஸ்கூல் போற குழந்தைங்க, வயசானவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு முட்டளவு கழுத்தளவு தண்ணி கிடக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாம்பு, பள்ளி, பூச்சி எல்லாமே மேலே ஏறி வருது. நைட் டைம்ல ஒரு போலீஸ் கூட வரமாட்டாங்க கால் பண்ண அந்த இடத்துக்கு. ஏன்னா ஒரு ஆட்டோ கூட தெரிஞ்சவங்க இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் ஆட்டோ வராங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலும் போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடு மட்டும் தானே சார் கேட்கும். நாங்க இல்ல எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க, அதை தாங்க, இது தாங்கன்னு கேட்கறோம். கஷ்டப்பட்ட மக்களுக்கு இலவச பட்டா கொடுத்துருக்காங்க. இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. நடக்கிறதுக்கு ரோடு இல்ல. தண்ணியில இங்க பாருங்க முட்டளவு தண்ணியில நாங்க நின்றுட்டு இருக்கோம். சகதி, சேரு, குழந்தைங்களுக்கு இதால நோயால பாதிக்கப்படுவாங்க. நாங்க யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் சார்? ஒவ்வொருத்தையும் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் இதேதான் பதில் சொல்றாங்க. அங்க போங்க, இங்க போங்க, அத்தனை மனு கொடுங்க அப்படிங்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்ல. நாங்க என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. பாலா, ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது முட்டி அளவிலான தண்ணீரில் தான் நடந்து வரக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் சாதாரண ஏழை எளிய மக்கள் ஏராளமானவர் வசித்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். சொல்லுங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க? சார் ரொம்ப தண்ணியா இருக்கு சார். இந்த ஏரியாலாம் நடக்கவே முடியாது. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா உள்ள வீட்டு உள்ளேயே தண்ணி வந்துச்சு சார். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு இது சொன்ன மாதிரி நேத்தெல்லாம் பாம்பே வந்துட்டு சார். நேற்று நைட்டு பாம்பே அடிச்சிருக்கோம் நாங்க. ஆமா சார், கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க எங்களுக்கு. இந்த பகுதி முழுவதும் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களது கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, குருசாமி, நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். மிக கடுமையான ஒரு பாதிப்பை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கிறது. குறைந்தபட்சமாக தற்போதைக்கு அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா?
தற்பொழுது வரை அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் என்பது இதுவரை பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் இங்கு இருக்கக்கூடிய சில பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சாதாரண மற்றும் ஏழை மக்கள் என்பதன் காரணமாக அவர்கள் இந்த கடுமையான மழையிலும் தங்களது வழக்கமான பணிகளை தொடர்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அப்படின்னு பேசலாம். இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன பொதுமக்களாக நீங்க என்ன மாதிரி உதவிகள் செஞ்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட இங்க 2007 இருந்து இங்க எல்லாருமே குடியிருக்காங்க. அதுக்கடுத்து 2017 இலவச பட்டா ரொம்ப பேருக்கு கொடுத்தாங்க. கொடுத்த இடத்துல எதுவுமே ரோடு லிங்க் எதுவுமே இல்லாமல் எந்த சாலை வசதியுமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய தண்ணிக்கு பூராமே இங்கே பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போகக்கூடிய வழிகள் இருக்குது. இந்த நீர்வழி பூராமே அடைச்சிருக்கு, ஃபுல்லாகவே ஆக்கிரமிப்பில் இருக்காங்க. இதை எடுத்து கொடுக்க மாட்டேங்காங்க. பல முறை இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மனு கொடுத்துட்டாங்க, நகராட்சியில் கொடுத்துட்டாங்க, ரெவன்யூவில் கொடுத்துட்டாங்க. இதே போல் நம்ம சட்டமன்ற மனுக்களுக்குள்ள ஒவ்வொரு வருடமும் வந்தாங்க. ஒவ்வொரு வருடமும் உங்கள் சீஃப் நம்ம தலைமைச் செயலாளர் முதற்கிட்ட இங்கே வந்து மனு வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நன்றி நன்றி குருசாமி. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தென்காசி பொத்தை பகுதியில் அந்த மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் 20 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. செங்கோட்டையில் 17.8 சென்டிமீட்டரும் தென்காசியில் 16.4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. மிக அதிகபட்சமாக மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது. தற்போது தென்காசி மாவட்டத்தினுடைய 24 மணி நேர மழைப்பொழிவு அளவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயக்குடியில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. செங்கோட்டையில் 17.8 சென்டிமீட்டரும் தென்காசியில் 16.4 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. சிவகிரியில் 13.7 சென்டிமீட்டரும் குண்டாறு அணை பகுதியில் அதிகபட்சமாக 23.5 சென்டிமீட்டர் மழை பதிவு என்பது ஆகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் நாம் தொடர்ந்து கள தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் குடியிருப்பு பகுதிகள், முக்கிய சாலைகள் என்பது மழை வெள்ளத்தால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தனி தீவுகளாக மாறியிருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் முற்றிலுமாக போக்குவரத்து மற்றும் தொடர்புகளிலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலவரங்களையும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தினுடைய 24 மணி நேர மழை நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சபட்ச மழைப்பொழிவு, வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவாக இது பதிவாகி இருக்கிறது என தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான உச்சபட்ச மழைப்பொழிவாக பதிவாகி இருக்கிறது என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்முடைய நேரலையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது நெல்லை திருநெல்வேலியினுடைய ரயில்வே நிலைய சந்திப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்டவாளமே தெரியாத அளவிற்கு அங்கு தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. தற்போது தண்டவாளங்கள் முற்றிலுமாக மூழ்கி இருக்கின்றன மழை நீரால். ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் நிச்சயமாக பாலா, திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் அப்படிங்கிறது திருநெல்வேலி வழியாகவும் திருநெல்வேலிக்கும் ஒரு நாளைக்கு 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கிறது. இந்த சூழல்ல ரயில் கடந்த 24 மணி நேரமாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் 2 அடி முதல் 7 அடி வரை தேங்கி இருக்கிறது. ரயில்வே நிலையத்துல தண்டவாளங்களே தெரியாத அளவுல 2 அடிக்கு மேல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக ரயில்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. 4 ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதே நிலை நீடித்தால் திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில்கள் மற்றும் திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ், அதோடு மட்டுமில்லாம திருநெல்வேலி வழியாக இயக்கப்படக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்ம தற்போது காட்சிகள்ல பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய அந்த சாலையில் அந்த இருப்பு பாதையும் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது தற்போதைக்கு ரயில் போக்குவரத்து தண்ணீரை வெளியேற்றினால் மட்டுமே ரயில் போக்குவரத்து துவங்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அதோட மட்டுமல்லாம அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய சாலைகளில 4 அடி முதல் 7 அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் வந்தாலும் அங்கிருந்து மக்கள் வெளியேற முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது மேலும் மேலும் அதிகரித்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை உள்ளிட்ட தண்ணீரும் அந்த பகுதிகளில் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாதையில தண்ணீர் சேர்வதன் காரணமாக தண்ணீர் முழுமையாக தேங்கி இருக்கிறது. ரயில் நிலையத்தில் 2 அடி முதல் 7 அடி வரைக்கும் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாதையில 2 அடி முதல் 7 அடி தண்ணீரும், ரயில் நிலையத்திற்கு உள்ளாக 2 அடி தண்ணீரும் தேங்கி இருக்கிறது. மின்சார ரயில்கள் இயக்கக்கூடிய நிலையில இந்த ரயில்கள் தற்போதைக்கு இயக்க முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான ரயில்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது. பாலா,
நன்றி சிவமணி. தற்போதைய தகவல்களுக்கு கடும் மழை வெள்ளம் காரணமாக நெல்லை ரயில் நிலைய சந்திப்பு என்பது முற்றிலுமாக வெள்ள நீரால் மூழ்கி இருக்கிறது. தண்டவாளங்களே தெரியாத அளவிற்கு மழைநீர் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தூதுக்குழி பகுதி, அதே போன்று குற்றாலம் பொத்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்னும் யாரும் செல்லாத இடங்களுக்கு கூட நியூஸ் 18 அங்கு களத்திற்கு சென்று நேரலையாக அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. மழை களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு உடனுக்குடனாக பாதிப்புகளை நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக